வெற்றி வாகை சூடப்போகும் வேலவனை எக்காரணம் கொண்டும் தள்ளிவிடாதே. அதிர்ஷ்டத்தோடு வந்து இருக்கும் ஆறு படையப்பனை நீ எக்காரணம் கொண்டும் உதறிவிடாதே. என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வழிகளை புரிந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை அறிந்து இந்த முருகன் நீ கேட்ட வெற்றி செய்தியோடு உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ கேட்ட நல்ல விஷயம் ஒன்று உன் காதில் விழப்போகும் நேரம் வந்து விட்டது. நீ யாரை விட்டு பிரிந்து விட்டோம், யார் என்னை விட்டு சென்று விட்டார் என்று அழுது புலம்பி பரிதவித்தாயோ, அவரே உன்னை தேடி வரும் காலமும் நேரமும் வந்து விட்டது. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்தும் சிந்தித்தும் இந்த அப்பனின் மீது பாரத்தை போட்டும் தான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனாலும் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் சில சமயத்தில் உன் மனம் அங்கு என்ன செய்வதென்று அறியாது திக்கு முக்காடி கொண்டு இருக்கின்றாய். யாருக்காகவோ சிந்தித்து யாரையோ சந்தோஷப்படுத்த நினைத்து யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டு இருந்த உன் சூழ்நிலை மாறப்போகும் நேரம் காலமும் வந்து விட்டது. நமக்கான எல்லா சந்தோஷங்களையும் இழந்து விடுகின்றோம். கடைசியில் அந்த யாரையும் இழந்து விடுகின்றோம். அதுதானே நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும் யதார்த்தத்தை நீ சற்று ஒரு நிமிடம் கண்களை மூடி யோசித்து பார். உனக்காக நீ வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள் என்று தானே சொல்கிறேன். அதன் பிறகும் எதற்காக என் பிள்ளையே உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலகிவிட இங்கு நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? எப்படியாவது உனக்கான நன்மையான காரியத்தையும் செய்வதற்குத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வருவேன் என்று தெரியாதா? அதன் பிறகும் சற்றும் தாமதிக்காமல் உனக்கான வெற்றியை தருவதற்கு நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை உணர்ந்து கொண்டு நீ நிச்சயமாக என்னை தேடி வருவாய் என்ற நம்பிக்கையில் நான் உனக்காகவே காத்திருக்கின்றேன். தவறாய் போன விஷயத்தை நினைத்து நீ என் தங்க பிள்ளையை இங்கு சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய். வாழ்தலில்தான் உன் வாழ்க்கை இருந்து கொண்டு இருக்கின்றது. நீ வாழுகின்ற வாழ்க்கையில்தான் உன் புரிதல் இருந்து கொண்டு இருக்கின்றது. தவறாய் போன காரியத்தை நினைத்து கொண்டு நீ உன்னையே இழந்து கொண்டு தவிக்காதே என்று தான் சொல்கின்றேன். இந்த முருகன் நான் கரங்களில் வந்து கொண்டு இருக்கும்போது, உனக்கு வேண்டியதை தந்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்க பிள்ளையே மனம் அருந்தி கொண்டும் அழுது கொண்டும் இருக்கின்றாய்? யாருக்காகவோ அல்ல, உனக்காகவே உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்ற முடியும். சிரித்து கொண்டே கடந்துவிட வேண்டும் என்ற ஆசை தவிர வேறொரு நினைப்பு இல்லை முருகா என்றுதானே இந்த வாழ்க்கை பற்றிய நினைவுகளோடு கடந்து வந்து கொண்டு இருக்கின்றாய். ஒவ்வொரு நொடியும் கடந்து வருவதே ஒவ்வொரு யுகம் போல் அல்லவா அப்பனே முருகனே இங்கு தோன்றிக் கொண்டு இருக்கின்றது என்று உன் தனிமையை நினைத்து நீயாகவே இங்கு மனம் குமுறிக்கொண்டு இருக்காதே. இதோ தனிமைதான் உன் மிகச்சிறந்த நண்பனாக இருந்து கொண்டு இருக்கின்றது. உன் சுக துக்கங்களை எல்லாம் செவிசாய்த்து கேட்பவன் இந்த முருகனாக இருக்கும்போது நீ எதற்காகவும் உன் மனதில் உள்ளதை நினைத்து வருத்தி கொண்டு இருக்காதே. அமைதியாக இருக்கிறார்கள் என்றுதானே உன்னை நினைத்து இங்கு ஏமாற்றத்தின் விளிம்பிலும் உன்னை தவிக்க விட்டு சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கின்றாய். அதையெல்லாம் தாண்டி என் பிள்ளைகளை ஜெயிக்க வைப்பதற்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகன் வந்து விட்டு உன்னை விட்டு பிரிந்தவர் அப்படியே சென்று விடுவாரோ என்ற எண்ணத்தை தானே நீ வளர்த்து கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, யார் சொன்னது? நான் உனக்கான வாழ்க்கையை உனக்கு நிரந்தரமாக்கத்தான் வந்திருக்கின்றேன். நீ உன்னை விட்டு பிரிந்து போனவரை பற்றியெல்லாம் கண்கலங்க வேண்டாம், கவலைப்படவும் வேண்டாம். அந்த கவலைப்பட்ட தருணத்திற்கும் கண்கலங்கிய விஷயத்திற்கும் நான் விடை கொடுக்க வந்து இருக்கும் போது நீ எதற்காக மனம் வருத்தம் அடையவும் வேண்டாம். என் பிள்ளையே, நீ இந்த ஒரு செயல்தான் நடந்தால் மட்டும்தான் என் வாழ்க்கை அங்கு அழகாக மாறும் என்று யோசித்து கொண்டு
கொண்டு என்னிடத்தில் உன் வாழ்க்கையின் பாரத்தை ஒப்படைத்து விட்ட பிறகு, முருகனே கதி என்று நினைத்து கொண்ட பிறகு, எதற்காக பிள்ளையே உன் மனதிற்குள் எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? மலர்வதும் முதிர்வதும் பூக்களின் இயல்புதான். ஆனால் அதை ரசிப்பதும் வெறுப்பதும் மனிதனின் இயல்பு. இங்கே என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எப்படி வேண்டுமானாலும் விமர்சிப்பார்கள். உனக்கு நன்மையே நடந்தாலும் நன்மை நடக்கிறதா என்று சிந்தித்து அதில் எப்படி குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிக்கலாம் என்று யோசித்து கொண்டே இருப்பார்கள். அதனால் குறை கூறுபவர்கள், விமர்சனங்கள் சொல்பவர்கள் அப்படியே தான் இருந்துவிட்டு செல்வார்களே தவிர, நீ அவர்களின் பேச்சுக்களையும் ஏச்சுக்களையும் காதில் வாங்கி கொண்டு, ஐயோ இவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்களே, அப்படி சொல்லிவிட்டார்களே, அப்படியென்றால் நமக்கானவர் நம்மிடத்தில் வருவதில்லையோ என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. என் தங்க பிள்ளையே, சிறகுகள் நடந்தால் பறக்க முடியாது என்று தெரிந்துவிட்ட பிறகும் இந்த ஒரு பறவையும் மழை வேண்டாம் என்று கெஞ்சுவதே கிடையாது. அதுபோலத்தான் பிரச்சனைகள் வந்தால் முடங்கி விடுவோம் என்று தெரிந்துவிட்ட பிறகும் பிரச்சனைகள் வேண்டாம் என்று நீ சொல்லிவிடாதே. ஏனென்றால் இந்த பிரச்சனைகளின் முடிவில்தான் உன்னை பற்றி உனக்கே தெரியாத சில விஷயங்களும் அதிசயங்களும் நடக்கப் போகிறது. அந்த பிரச்சனைகளின் முடிவில்தான் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்கு இந்த முருகனே உன்னை தேடி வந்திருக்கின்றேன். வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான். போராடுவோம், வெற்றி பெறுவோம். அமைதியாக இருந்து கொண்டு இருப்பதனால் நீ என்ன வேண்டுமானாலும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை பார்த்து கொண்டும் இந்த முருகனானவன் அமைதி மட்டும்தானே கொள்கிறானோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். என் பிள்ளையே, உன்னை சுற்றி நடக்கும் சூட்சமத்தை உனக்கு புரிய வைப்பதற்குத்தான் இந்த சித்து விளையாட்டை நான் அனுமதித்திருக்கின்றேன். இன்னும் சற்று நேரம்தான் பார். உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்கு இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்து இருப்பதே யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது. நம்பிக்கையோடு உன் கடமையை செய். உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயம் வந்தால் நீ வெற்றி பெறுவதை யாராலும் இங்கு தடுத்து நிறுத்த முடியாது என்று சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தருவதற்குத்தான் இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். அடைய வேண்டிய இலக்கு நேர்மையானதாகவும் உண்மையானதாகவும் உனக்கு நியாயமானதாகவும் உனக்கு உரிமையானதாகவும் இருக்க போகும்போது எதற்காக தங்கமே நீ எதையோ நினைத்து கொண்டு உன் மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய்? முருகா முருகா என்று மனமுவந்து என்னை அழைக்கும் என் பிள்ளைக்கு வெற்றியை நான் தராமல் இருப்பேனா? இதை கேட்கின்ற நொடியினிலே, கேட்டு முடிக்கும் நொடியினிலே நீ கேட்ட விஷயத்தில் நல்லதொரு செய்தியை உன் செவிகளில் வந்து சேர்ப்பதற்குத்தான் இந்த முருகனே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் மனதில் எந்த வருத்தமும் காயமும் வைத்து கொள்ளாதே. எதை எப்படியானாலும் சரி, உனக்கு நல்லதை தருவதற்கும் நம்பிக்கையான விஷயத்தை செய்து தருவதற்கும் தான் இந்த முருகன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு என்னை கரம் பற்றி இருக்கும் போது எதை நினைத்தும் உன் மனம் வருந்தாதே. ஒன்றின் மேலளவுக்கு அதிகமாக ஆசை வைக்கும் போது அதை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்று மனம் அடம்பிடித்து கொண்டு இருப்பது இயல்புதான். ஆனால் அந்த யதார்த்தத்தை புரிந்து கொள். அது நமக்கானது என்றால் சர்வ நிச்சயமாக நம் அப்பன் நம்மை தேடி வரச் செய்வான் என்று நீ உணர்ந்து கொள். அந்த நிமிடத்திலே அதன் மீது பற்றியிருக்கும் ஆசையானது உன்னை விட்டு விலகிவிடும். அப்படி விலகிவிடும் தருணத்தில் தான் உலகம் எதுவென்று, உண்மை எதுவென்று உனக்கு புரிய வரும் தருணமும் வரும். என் பிள்ளையே, வெற்றி என்பது நமது எண்ணங்களின் தேடல்களின் பொறுத்தே அமைந்து கொண்டு இருக்கின்றது. வெற்றியை நம் கை கட்டும் தூரத்தில் வைத்து கொண்டு விட்ட பிறகும் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றது என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். தேவைப்படும் பொருளாக எப்பொழுதும் இருக்காமல் நீ மற்றவர்கள் மத்தியில் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான நேரத்தையும் காலத்தையும் நெருங்கிவிட்டாய். அதன் பிறகு எதற்காக தங்கமே எதையோ நினைத்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதின் வருத்தங்களை இந்த அப்பனிடம் ஒப்படைத்து விட்ட போதிலும் உனக்கு வேண்டியதை வேண்டியவாறே கொடுப்பதற்கு இந்த முருகனே வந்திருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் மருந்தவே வேண்டாம். நீண்ட வாழ்க்கை சிறந்ததாக இருப்பதற்கான
உனக்கான நேரத்தையும் காலத்தையும் இந்த முருகனானவன் இந்த ஐயனானவன் குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். நீண்டு கொண்டே போகிறதோ என்று உன் பிரச்சனையை பற்றி உன் மனம் வருந்திக் கொண்டு இருக்காது. நீண்டு கொண்டு இருக்கும் பிரச்சனையே நான் முடித்து வைத்து அதை முற்றிலுமாக முடிவுரைக்கு கொண்டு வந்து உனக்கு வெற்றியின் சுவாசத்தை தருவதற்காகத்தான் இந்த முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செயல்படு. உனக்கு வேண்டியது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது. நீ நினைத்ததை நான் பழிக்க செய்வதற்குத்தான் இந்த முருகனே உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். நீ எதிர்பார்த்தது போலத்தான் நடக்கும். வெற்றி உனக்குத்தான். யாம் இருக்க